Welcome back to Achievers Choice, the best choice for PGTRB English aspirants. Today, I am going to deal with you a very important topic, that is the origin of English language. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். ஆரிஜின் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்ற டாபிக். இது கொஞ்சம் வந்து ட்ரை ஏரியா, லைக் ஐ ஒன்ட் சே இட் இஸ் டிஃபிகல்ட், இட் இஸ் அ ட்ரை ஏரியா. எல்லாமே ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் தான். ஸோ அதனால் இஃப் யூ லிசன் டு இட் கேர்ஃபுல்லி யூ மே பி ஏபிள் டு டூ யோர் 9th யூனிட் in a very good way. Okay, see, since this is a very important topic, I request all of you to kindly subscribe to Achievers Choice. ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோவும் நீங்கள் வாட்ச் பண்ணும்போது எனக்கு இங்கே தெரியுது யார் யார் எவ்வளோ நேரம் அதை வாட்ச் பண்ணுறீங்கன்றது அந்த ஸ்டுடியோவில் தெரியுது. சரி, அப்போ வந்து பார்த்தா நிறைய பேர் கொஞ்சம் பாதி பார்க்குறீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி ஆஃப் தாட்டும் இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபுல்லாக எல்லா ஒன் வேர்டும் ஆன்சர் பண்ண முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி சென்டென்ஸ் தட் ஐ அட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்பெஷலி இன் திஸ் வீடியோ, பிகாஸ் இது வந்து ஹிஸ்ட்ரி மாதிரி. வி ஆர் கோயிங் டு ட்ரேஸ் ஹவு த லாங்குவேஜ் டெவலப்ட். ஓகே, ஸோ லெட் அஸ் கோ டு த டாபிக். தி ஆரிஜின் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது ஃப்ரெட்ரிக் டி வுட்டு, எஃப்டி வுட்டுன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். இட் இஸ் அ வெரி ஃபேமஸ் ஒர்க். ஸோ இவ்வளோ நாளும் நம்ம வந்து இந்த ஒரிஜின் ஆஃப் லாங்குவேஜ்க்கு இதை தான் நம்ம படிச்சுட்ருக்கோம், சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி உருவாச்சு, த அவுட்லைன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து எஃப்டி வுட் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் அந்த புக்கில். ஸோ நவ் வி வில் கெட் இன் டு த டாபிக். எனி லாங்குவேஜ், நீங்கள் தமிழோ இங்கிலீஷோ ஹிந்தியோ தெலுங்கோ வாட் எவர் இட் இஸ், லாட்டின், ஃப்ரெஞ்ச், ஜெர்மனி, whatever it is, you have to keep two things in your mind. One thing, language is something that is primarily spoken and not written. So language ன்றது என்ன பண்ணுறோம், பேச்சு வழக்கில் தான் முதல்ல வரும், சரியா? ஸோ இந்த LSRW ஸ்கில்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். LSRW ஸ்கில்ஸ் லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். பட் ரொம்ப சேட் பார்ட் ஆஃப் இட் என்னென்னா, நம்மளோட சிஸ்டத்தில் இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டோம், எழுத வைக்கிறோம். முதல்ல எழுதுன்னு அவன் எப்படி எழுதுவான்? லிசனிங், தென் ஸ்பீக்கிங், அண்ட் தென் யூ கோ டு த அதர் ஸ்கில்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் foremost you have to listen, then you have to speak, then only you can read and ரைட்டு. நம்மளோட சிஸ்டம் தப்பாக இருக்கிறதுனால தான் பிள்ளைங்க இப்போ வர எல்லா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்குமே தடுமாறுறாங்க. ஏன்னா ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ் படி நம்ம போயிட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துடும், சரிங்களா? இப்போது லாங்குவேஜ் இஸ் ஸ்போக்கன் அண்ட் நாட் ரிட்டன். அடுத்த பாயிண்ட்டு இப்போயே நான் சொல்லிடுறேன். லாங்குவேஜ் இஸ் நாட் ஸ்டாட்டிக், இட் இஸ் எவல்யூஷனரி. அது வந்து தேங்கி நிற்காது, எந்த லாங்குவேஜும் தேங்காது, அது பாட்டுக்கு மாறிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் கொரோனா வைரஸை வந்து வெரி ஆப்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். எப்படி கொரோனா வந்து மாறிட்டே இருக்குது பாருங்கள். ஆல்ஃபான்றான், பீட்டான்றான், காமான்றான், இப்போ என்னமோ AY3ன்றாங்க. லைக் தட், லைக் கொரோனா வைரஸ், லாங்குவேஜ் இஸ் நாட் அட் ஆல், லாங்குவேஜ் இஸ் எவல்யூஷனரி. அதோட உருவத்தை மாற்றிட்டே இருக்குது. அதனால தான் லாங்குவேஜ் டெவலப் ஆகுது. எனி லாங்குவேஜ் விச் அசிமுலேட்ஸ், நிறைய விஷயங்கள் எதெல்லாம் சேர்த்துக்குதோ அந்த லாங்குவேஜ் வளரும். எந்த லாங்குவேஜ்லாம் பியூராக இருக்கணும், இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஸோ அதில் நான் சில லாங்குவேஜ்லாம் சொல்ல விரும்பல. இப்போ தே ஆர் நாட் இன் வோக் ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் பிகம் ஸ்டாட்டிக் இன் ஒன் பிளேஸ். அதுக்கு நிறைய நம்மளுடைய பழங்கால லாங்குவேஜஸ்லாம் அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். Right, coming to the first point, language is primarily something that is spoken and not written. Language used by great kings like Caesar and Alfred are known by studying contemporary documents. ஆனால் லாங்குவேஜ் ஆஃப் சீசரும் லாங்குவேஜ் ஆஃப் கிங் ஆல்ஃப்ரெடும் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணுன்னா அந்த காலத்தில் இருக்க ரிட்டன் டாக்குமெண்ட்ஸை நம்ம எடுத்து பார்க்கணும். அப்போ தான் நமக்கு அது புரியும். இப்போ நமக்கு அதில் நிறைய மாற்றங்கள் மாறி இருக்குது.
ஸோ அதனால் வந்து இப்போ அவரை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம அந்த அவரோட காலகட்டங்களில் எழுதப்பட்ட டாக்குமெண்ட்ஸை நம்ம படித்து பார்க்கணும். ரிட்டன் டாக்குமெண்ட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிரிண்டிங் அண்ட் ரைட்டிங் ஆர் த ஒன்லி ரெக்கார்ட்ஸ் விச் காம்ப்ளிமெண்ட் ஸ்பீச். ஆனால் முதல்ல யாராவது பேசியிருந்தால் தானே அதை எழுத முடியும். ஸோ ஸ்பீச் இஸ் ப்ரைமரி. பேசாமல் சும்மா எழுதிட்டே இருக்க முடியாது இல்லையா? யாரோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பேசியிருந்தால் தான் அதை எழுத முடியும். ஸோ லாங்குவேஜ் வந்து எப்போ வளரும்னா அதை வந்து ரிட்டன் ஃபார்ம்லேயோ அல்லது பிரிண்டிங் ஃபார்ம்லேயோ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது தான் வளரும். ஆனால் ப்ரைமர்லி இட் இஸ் ஸ்போக்கன். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? எனி லாங்குவேஜ் இஸ் எவல்யூஷனரி, நாட் ஸ்டாட்டிக். ஸோ மாறிட்டே இருக்குது. இதுக்கு தான் அந்த கொரோனா வைரஸ் எக்ஸாம்பிளாக சொன்னேன். ஸோ இட் இஸ் சேஞ்சிங் கான்ஸ்டன்ட்லி. லைக் இட் ஓன்ட் செட்டில் ஆன் இட்ஸ் ஓன். ஒரு இடத்துல நிற்காது. சாசரோட லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா 14th centuryயில் இட் இஸ் டிஃப்ரெண்ட். மாடர்ன் இங்கிலீஷுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சாசரோட இங்கிலீஷ் இப்போ நம்ம படிக்கணுன்னா, நான் ஏற்கனவே கேன்டர்பரி டேல்ஸ் நடத்தும் போது சொல்லியிருப்பேன், சாசர்ஸ் லாங்குவேஜ் இப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இப்போ மாடர்ன் இங்கிலீஷ் இஸ் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி ஆங்கிலோ சாக்சன் இஸ் ஈவன் மோர் டிஃப்ரெண்ட். ஸோ இப்படி மாறிக்கிட்டே வருது. ஒரு லாங்குவேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. சேஞ்ச் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். மாற்றம் ஒன்றே மாறாதது. இது தமிழில் உங்களுக்கு வெரி குட் சேயிங். எதுலலாம் மாற்றம் வரலாம்? ஸ்பெல்லிங்கில் மாற்றம் வரலாம், ப்ரொனன்சியேஷனில் மாற்றம் வரலாம், யூசேஜில் கூட மாற்றம் வரலாம். சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். அந்த ப்ரொனன்சியேஷனுக்கு நாங்கள்லாம் படிக்கும்போது ஷெட்யூல்னு சொல்லுவோம். ஷெட்யூல் இப்போ என்ன சொல்கிறாங்க? ஸ்கெட்யூல்ன்றாங்க. திஸ் இஸ் அ சேஞ்ச் இன் த ப்ரொனன்சியேஷன். அது மாதிரி நிறைய உருமாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இன் ஸ்பெல்லிங், ப்ரொனன்சியேஷன் அண்ட் இன் யூசேஜ் ஆல்சோ தெர் இஸ் டிஃப்ரென்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா சமீப காலமாக கிராமருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே இல்லை. அந்த காலத்தில் ஸ்கூல் ஆஃப் கிராமர்னு இருந்தது. ஈவன் கால்ரிட்ஜ் காலத்தில் பார்த்திங்கன்னா கிராமர் படித்தவங்கலாம் வந்து வேறு ஸ்கூல்லையும், கிராமர் படிக்காதவங்களாம் வேறு கிளாஸ்லேயுமே போட்டிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறதே இல்லை. நோபடி நவ் வாண்ட்ஸ் யூ டு ஸ்பீக் கிராமட்டிக்கலி. தே வாண்ட் யூ டு ஸ்பீக் கரெக்ட் இங்கிலீஷ். அவ்வளோதான். அதாவது as long as language is for communication and as long as you are able to communicate, that is fine அப்படின்னு இப்போ சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு காலத்தில் ஸ்லாங் லாங்குவேஜஸ்ன்னு நம்ம சொன்னதெல்லாம் இப்போ என்ன ஆகிட்டு? இங்கிலீஷ் லாங்குவேஜாக மாறிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு ரொம்ப இதாக சொல்வேன், பார்க்கிங் லாட்ஸ்ன்னு இருக்குது. அது ஆக்சுவலாக ஒரு ஸ்லாங்கு. பட் இப்போ எங்கே பார்த்தாலும் பார்க்கிங் லாட்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் வந்து languages which have come into the mainstream. So அதனால தான் language is static and it is growing. With the advent of information technology, American influence started its domination. ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ் எதனால் வருது அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், ஆக்சுவலாக பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் ஒரிஜினல் இங்கிலீஷ்னு சொல்கிறாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷ் அங்கே இருக்க ரெட் இண்டியன்ஸ் பேசின இங்கிலீஷாக இருக்கலாம், இல்லை அங்கே வந்த ஜெர்மன்ஸாக இருக்கலாம், whoever whatever it is. லைக் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கன்ஸ் வந்து சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க, பிபிசி வந்துச்சு, அப்புறம் நிறைய டெக்னாலஜிக்கல் இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் என்ன ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமெரிக்கன் இங்கிலீஷில் இருக்க வேர்ட்ஸு, ஸ்லாங்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நவ் இன் இந்தியா போத் பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் இஸ் இன் வோக். கெமிஸ்ட்ன்னு சொன்னாலும் நமக்கு புரியுது, சரியா? ட்ரக் ஸ்டோருன்னு சொன்னாலும் புரியுது. ஸோ அதனால் இதெல்லாம் பெருசாக எதுவுமே ஒரு பைஃபர்கேஷன் இல்லாமல் போயிடுச்சு. The world itself has become a small village. See, when you see, in olden days people lived in secluded areas. ஒரு ட்ரைப் இருப்பாங்க. அந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குனே ஒரு லாங்குவேஜ் பேசிக்குவாங்க. கக்கமுக்க அப்படின்வாங்க. அது அவங்களுக்கு புரியும். இப்போ சினிமாலலாம் தான் பேசுகிறாங்க. ஆனால் வந்து அந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயுமே போக மாட்டாங்க. அவங்க வந்து அந்த ஊருக்குள்ளேயே இருப்பாங்க. பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு எடுக்கிறது எல்லாமே அந்த ஊருக்குள்ளேயே, அந்த ட்ரைப்ஸ்குள்ளேயே முடிஞ்சிடும். சரி, அங்கங்கே ஒரு தனித்தனி ட்ரைப்ஸாக இருப்பாங்க.
அப்போ வந்து அவங்களுக்கு வெளி லாங்குவேஜ் அவசியமே இல்லை. இப்போ நமக்கு ஏன் லாங்குவேஜ் வெளியில் இருக்குது தேவைப்படுது? மை சன் வில் கோ அண்ட் ஒர்க் இன் அமெரிக்கா, இன்னொருத்தர் வந்து தி வில் கோ அண்ட் ஒர்க் இன் பிரிட்டன், இன்னொருத்தவங்க தே வில் கோ அண்ட் ஒர்க் இன் ஃபிலிப்பைன்ஸ். ஸோ எவ்ரிவேர் திஸ் லாங்குவேஜ் ஹேஸ் மாறிட்டே போகுது. ஒவ்வொரு இடம் போகும்போதும் அவங்களோட ஸ்லாங் வந்து மாறிட்டே. இங்கிலீஷ் தான், பட் ஈவன் இன் இங்கிலாந்து சொல்கிறாங்க எவ்ரி 40 to 20 or 30 kilometers தி இங்கிலீஷ் டிஃபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர்லேயே பாருங்கள், தமிழை பாருங்கள், நம்ம திருச்சியில் ஒரு மாதிரி தமிழ் பேசுவோம், சென்னையில் ஒரு மாதிரி தமிழ் பேசுவோம், திருநெல்வேலியில் ஒரு மாதிரி தமிழ் பேசுவோம், நாகர்கோயிலில் ஒரு மாதிரி தமிழ் பேசுகிறோம். எல்லாமே தமிழ் தான். கோயம்புத்தூர் கேட்கவே வேண்டியதில்லை, அவங்க ஒரு ஸ்லாங்கில் பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீஸ் ஆர் ஆல் பிகாஸ் ஆஃப் அந்த வட்டார சொற்கள்னு சொல்லுவாங்க. பட் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஸ்லாங் வந்து டெவலப் ஆகிட்டு. ஆனால் அந்த காலத்தில் அப்படியே அங்கேயே இருந்தாங்க. இப்போ கோயம்புத்தூர்காரவங்க திருச்சிக்கு வராங்க, திருச்சிக்காரவங்க மெட்ராஸ்க்கு போகிறாங்க, மெட்ராஸ்காரவங்க ராமநாதபுரத்துக்குன்னு ஒரு வழக்கு இருக்குது, பேச்சு வழக்கு. ஸோ அதனால் அந்த காலத்தில் இருந்த மாதிரி இல்லை. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறாரு, when men lived in secluded communities like tribes மாதிரி சொல்கிறேன், there was no need for written records. எதையுமே பதியணும்னு அவசியமே இல்லை, மூதாதையர்களாக அங்கேயே இருக்கிறதுனால. பட் ஆனால் there was a fluidity in the language. டக்குன்னு அவங்களால ஒரு வார்த்தைனா அந்த ட்ரைபுக்குள்ளே ரொம்ப ஈஸியாக அதை கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. இப்போ சப்போஸ் ஒரு புதுசாக ஒரு பொருளுக்கு சேர்னு பேர் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதை வந்து நம்ம ரிட்டர்னாலாம் இது பண்ண வேண்டியதில்லை. அந்த குரூப்புக்குள்ளே உடனே சேர்னால் 4 கால் இருக்கும், ஒரு பின்னாடி சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தடுப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் லாங்குவேஜ் இஸ் எவல்யூஷனரி, நாட் ஸ்டாட்டிக். மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த உலகத்தில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, மேனுக்கும் ஸ்பீச்சுக்கும் ரைட்டிங்க்கும் என்ன சம்மந்தம்? மேன் இருக்கான், அவனுக்கு ஸ்பீச் வேண்டியது இருக்குது, அவனுக்கு ரைட்டிங்கும் வேண்டியது இருக்குது. ஏன்? இப்போது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? பேச்சு தான். விலங்கும் 3 வேளை சாப்பிடுது, விலங்கும் கோவப்படுது, விலங்கும் செக்ஸ் வச்சுக்குது, எல்லாமே செய்யுது. ஆனால் நமக்கு அவங்களுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், அனிமலுக்கும் உள்ள வித்தியாசம் ஸ்பீச் தான். அது பேசாது, நம்ம பேசுகிறோம். சரியா? ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எவ்ரி ட்ரைப் ஆர் ரேஸ் ஹேஸ் அ லாங்குவேஜ் ஆன் இட்ஸ் ஓன். ஒரு ட்ரைப், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு இடத்துல இருக்காங்களா, அவங்களுக்குமே அடுத்த குரூப் ஆஃப் பீப்புளுக்குமே என்ன இருக்காது, வித்தியாசம் இருக்கும் லாங்குவேஜில். ஸோ அதனால் அந்த அடுத்த லாங்குவேஜை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்போது சவுண்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சரியா? அனிமல்ஸ் மேக் கேரக்டரிஸ்டிக் நாய்ஸஸ் டு எக்ஸ்பிரஸ் ஆங்கர், ஃபியர், செக்ஸ் அண்ட் ஜாய். ஸோ அனிமல்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா த்ரூ சவுண்டு. அனிமல்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு? த்ரூ சவுண்டு. ஸோ அனிமல்ஸ் ஹாவ் கேரக்டரிஸ்டிக் நாய்ஸஸ் டு எக்ஸ்பிரஸ் தேர் ஆங்கர், ஃபியர், செக்ஸ் அண்ட் ஜாய். ஓகே. அடுத்தது ஒரு லிங்குவிஸ்ட் நேம் லாய்ட் ஜேம்ஸ்னு ஒருத்தர், அவர் என்ன அப்சர்வ் பண்ணுறாருன்னா, அனிமல்ஸோட ஃபிசியோலாஜிக்கல் இதை பார்க்குறாரு. அதில் பார்த்திங்கன்னா எம்ப்ரியோ ஸ்டேஜில் அனிமல்ஸ்க்கெல்லாம் ஸ்பீச் ஆர்கன்ஸ் இருந்திருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, அனிமல்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணணுன்ற அறிவு இல்லை, அது தோணலை. அதுக்கு அந்த மைண்டு தோணாதனால அது எம்ப்ரியோலேயே அப்படியே செத்து போயிடுது. நம்ம உடம்புல கூட நிறைய பார்ட்ஸ் இருக்குது, அது எதுக்கு பயன்படுன்னு இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இது வரும் இல்லையா, வாட் டு சே, நம்ம குடல் வால்னு சொல்லுவாங்க. அந்த குடல் வாலுக்கு என்ன யூஸ்னே இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அந்த குடல் வாலில் வச்சு நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தெரியல. அதனால என்ன பண்ணுறாங்க, சில பேருக்கு அந்த ஆப்ரேஷனை பண்ணி அதை கட் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துடுறாங்க. இன்னுமே அது சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்க முடியல. அது மாதிரி அனிமல்ஸ்க்கும் ஸ்பீச் ஆர்கன்ஸ் இருந்தது. நம்ம தொண்டையில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீச் ஆர்கன்ஸ் இருந்திருக்கு. ஆனால் அந்த அனிமலுக்கு
அந்த அறிவு இல்லை, மைண்டை யூஸ் பண்ணல, அந்த மைண்ட் செட் அதுக்கு இல்லை. ஓஹோ நமக்கு இங்கே ஒரு ஆர்கன் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணணும்னு. ஆனால் மேன் அறிவாளி இல்லை, 6 அறிவு இருக்குல்ல. ஸோ என்ன பண்ணிட்டான், அந்த ஸ்பீச் ஆர்கனை டெவலப் பண்ணிட்டான். ஸ்பீச் ஆர்கனை எப்போ அவன் டெவலப் பண்ண ஆரம்பித்தானோ அப்போ அவனுக்கு பேச்சு வந்துட்டு, பேச்சு வந்த பிறகு he became a different person from the அனிமல். மேன் இஸ் அ சோஷியல் அனிமல்னு சொல்லுவாங்க. ஸோ அனிமலுக்கும் நமக்கும் நிறைய என்ன இருக்குது, நெருக்கமான சொந்தங்கள் உறவுகள் இருக்குது. ஒரே ஒரு வித்தியாசம், அனிமலுக்கும் நமக்கும் என்ன, ஸ்பீச் தான். நம்மளால் பேச முடியும். அதுவும் நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயும் அது மேக் பண்ணுற சவுண்ட்லேயுமே நமக்கு புரியாத புரிய வச்சிரும். அன்போ பாசமோ கோபமோ வருத்தமோ எல்லாத்தையும் அது நம்மளை புரிய வச்சிருது. ஸோ இதனால் மேனுக்கும் அனிமலுக்கும் என்ன வித்தியாசம், ஸ்பீச் மட்டும்தான். அதில் அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு ஜேம்ஸ் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஸ்பீச் ஆர்கன் இருந்திருக்கு, ஆனால் அதை யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணாத எதுவுமே டெவலப் ஆகலை, அவ்வளோதான். தட் இஸ் இட். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீச் டெவலப் ஆகிறதுக்கு 4 தியரியை எஃப்டி வுட் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு தியரி பாவ் தியரி. வாவ் தியரி. நம்ம சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊற்றும்போது போ வா வா பவ் அப்படின்வோம். பவுனா என்ன அர்த்தம், யாரை கூப்பிட்றோம், நாயை கூப்பிட்றோம். இது எல்லாருக்குமே தெரியும். ஏன் பவு நாயை கூப்பிட்றோம், பிகாஸ் இட் இஸ் மேக்கிங் தட் கேரக்டரிஸ்டிக் சவுண்டு. நாய் மட்டும்தான் என்ன பண்ணும், பவ் அப்படின்னு என்ன பண்ணும், குலைக்கும். ஸோ அதனால அதை வச்சு நம்ம சொல்கிறோம். இப்போ கோழியை பார்த்தா என்ன சொல்லுவோம், போ 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 அப்படின்வோம். ஏன்னா அது அப்படி ஒரு சவுண்டை மேக் பண்ணும் கோழி. ஸோ ஏர்லி ஹியூமன்ஸ் அட்டெம்ப்டட் டு இமிட்டேட் சம் கேரக்டரிஸ்டிக் சவுண்ட் ஆஃப் த திங் தே ரெஃபர் டு. ஸோ முதல்ல ஆரம்ப கட்டத்தில் மனிதன் அந்த ஸ்பீச் ஆர்கன் அப்போ தான் அவன் கண்டுபிடிக்கிறான். அதை யூஸ் பண்ணலாமோ அப்படின்னு அவனுக்கு தோணும் போது அவன் என்ன பண்ணிடுறான், டக்குன்னு போ அப்படின்றான், போன்றான், ஆளை அப்படின்றான். இதெல்லாம் சவுண்ட்ஸ் தட் தே மேக் டு ரெஃபர் டு. இப்படி சொன்னால் பாவுன்னு சொன்னால் நாயின்னு புரிஞ்சிடும், போன்னு சொன்னால் கோழின்னு புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அது மாதிரி தான் யங் சில்ட்ரன் ஆல்சோ அடாப்ட் திஸ் மெத்தட். நம்மளே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டும் போது நான் தான் சொன்னேன், போ வந்துருண்டா அப்படின்னா கோழி வந்துரும்னு அர்த்தம். பவ் வருதுடா அப்படின்வாங்க அம்மாலாம் சாப்பாடு விட்டும் போது. ஐயோ நாய் வருது, நாய் வந்து சாப்பாடு பவ் போட்டுருவேன் அப்படின்லாம் மிரட்டிலாம் சாப்பாடு விட்டுவாங்க பாருங்கள் நமக்கு. ஸோ இதான் இமிட்டேஷன் ஆஃப் சவுண்டு. ஸோ அந்த அனிமல் என்ன சவுண்டோ, அந்த பொருள் என்ன சவுண்டை மேக் பண்ணுதோ அதை வச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சிடுறது. சரியா? ஆக்சுவலாக அந்த சைல்டு இது ஏன் இந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ஜீன்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஜீன்ஸ்னால் நீங்கள் பயாலாஜிக்கல் ஜீன்ஸை சொல்கிறீங்க, நான் சைக்கலாஜிக்கல் ஜீன்ஸையும் சொல்கிறேன். இதெல்லாம் அவங்களுக்கு தொன்று தொட்டு பழங்காலத்துலேருந்து அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸே இந்த மாதிரி தான். போனா என்ன, கோழி, பவுனா என்ன, நாய் அப்படின்னு ஆன்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறதா அவங்க இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாய்க்கு கேரக்டரிஸ்டிக் சவுண்டு அதோட பார்க்கு. அந்த பார்க்கிங் சவுண்ட் இஸ் வெரி வெரி பெக்யூலியர் டு த டாக். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பவ் தியரி. ஓகே, த தியரி இஸ் த இமிட்டேஷன் ஆஃப் தி சவுண்ட். இது மாதிரி நிறைய வார்த்தைகள் அப்படி. இந்த ஸ்னேக் இஸ்ன்னு சவுண்டு போகணும்ல, அதனால் அதுக்கு பேர் என்ன, ஸ்னேக். வாட்டர் எப்படி சொல்லணும், இன்னும் ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த வாட்டரோட சவுண்டு. விண்டு அப்படின்னாவே விண்டு. இதெல்லாம் என்ன, ஆனமெட்டபோயிக் வேர்ட்ஸ். ஆனமெட்டபோயிக்னா இட் சவுண்ட்ஸ், அப்படியே சவுண்டு மாதிரியே அதோட வார்த்தைகளும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் பஃப், பஃப். அடுத்து வைன், வெயில், விசில், விசில் சவுண்டு, பேபிள் சவுண்ட். இதெல்லாம் ஆனமெட்டபோயிக் வேர்ட்ஸ்னா பேர். சரிங்களா? இதுதான் பவ் தியரி. நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் த இமிட்டேஷன் ஆஃப் சவுண்ட். எனி சவுண்ட் தட் இஸ் இமிட்டேட்டட், அது வாட்டர் சவுண்டாக இருக்கலாம், விண்டோட சவுண்டாக இருக்கலாம், அனிமல்ஸ் மேக் பண்ணுற சவுண்டாக இருக்கலாம். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் பவ் தியரி. நெக்ஸ்ட் we go to the second theory, the ding dong theory. இமிட்டேஷன் ஆஃப் த மூமெண்ட். அப்படியே கட் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இமிட்டேஷன் ஆஃப் த மூமெண்ட். இப்போ பெண்டில் மூவ் ஆகுதுல்ல, டிங் டிங் டாங், அது இந்த சைடு போகும்போது டிங்கு, அந்த சைடு வரும்போது டங்கு. ஸோ திஸ் தியரி இஸ் அசோசியேட்டட் வித் மேக்ஸ் முல்லர். மேக்ஸ் முல்லர்ன்றது ஒரு ஜெர்மன் ஸ்காலர்.
The beginning of language ought to be found in the sense of rhythm found innate in man. இந்த சவுண்ட் வந்து மனிதனுடைய இயல்பான ஒரு குணம்ன்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கந்த சிருஷ்டி கவசம் அதெல்லாம் சாண்ட் பண்ணுறாங்களே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக அப்படி போயிட்டு வரும். ஸோ இதெல்லாம் வந்து அது வந்து நமக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா இட் இஸ் innate in man. The tendency of imitations falls back to the imitation of the movement. ஒன்றும் அந்த நம்ம ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் நின்று பேசினோம்னா நம்மளை அறியாமே என்ன பண்ணுவோம், ஃபார்வேர்டும் பேக்வேர்டும் மூவ் பண்ணுவோம். இது எப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்து அந்த ஊமில் இருக்கும் போது அந்த அம்மாவோட ஊமில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குமா. ஸோ மூவ்மெண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் இன்பார்ன். The swaying of the trees in the wind, அப்படி போகுதுல அப்படி அந்த மூமெண்ட்டு. த பேர்லிங் ஆஃப் த ஸ்ட்ரீம் அப்படி ஸ்னேக் மாதிரி கடன்னு வரும் இல்லையா, அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் டிங் டாங்ன்றாங்க, இமிட்டேஷன் ஆஃப் த மூமெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிதமிக் சாண்ட் ஆர் வாக்கிங் சிஸ்டமேட்டிக்கலி கிராஜுவலி டெவலப் ப்ரிமிட்டிவ் ஸ்பீச். இதெல்லாம் வந்து ஸ்பீச் தொடங்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்ததுக்கு. This has a connection with the impulse of savage war, dance and the medieval ballads and the sea chants. ஸோ இந்த சீலேருந்து கடல்லேருந்து படகை வெளியில் எடுப்பாங்கள்ல, அப்போ பாடுவாங்க பாருங்கள், ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா. இதுக்கு வந்து ஆக்சுவலாக மீனிங்கே கிடையாது, ஆனால் அதை செய்யும்போது அந்த மூமெண்ட் அவங்களுக்கு வருது, அந்த டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட்டு கிடைக்கிது. துடுப்பு போடும்போதும் இதை பாடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்புறம் டான்ஸ், கும்மி அடிக்கிறது, அந்த கும்மி அடிக்கிற போது கீழே குனிஞ்சு மேலே எழுதுறது, ஒரு சிஸ்டமேட்டிக் வாக்கிங், இந்த கோயிலில் இந்த இது சுற்றுறது, பிரதிஷ்டை பண்ணுறது, சுற்றி வர்றது, அங்க பிரதிஷ்டனம் பண்ணுறது, இதெல்லாமே இட் இஸ் இமிட்டேஷன் ஆஃப் த மூமெண்ட். The third theory, poo theory. It denotes the emotions of man, emotional utterances. Poo அப்படின்றதே ஒரு எமோஷனல் அட்ரன்ஸ். இட் மே பி ஆஃப் பெயின், இட் மே பி ஆஃப் சர்ப்ரைஸ், இட் மே பி ஆஃப் ப்ளஷர், இட் மே பி ஆஃப் வண்டர். இதெல்லாம் வந்து என்னது, ஆல் ஸ்பீச் அட்ரன்சஸ். ஐயோ அவுச் அப்படிலாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து பெயின். சர்ப்ரைஸ், அப்படின்றது சர்ப்ரைஸ், ப்ளஷர், இது எல்லாத்துக்குமே ஒரு சவுண்டு தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அவர் எமோஷ்னல் லாங்குவேஜ் இஸ் அ ரிஃபைன்மெண்ட் அப்பான் தீஸ் க்ரைஸ். நம்ம இப்போ வந்து எமோஷ்னல் லாங்குவேஜ் சிலதெல்லாம் வச்சுருக்கோம், அலாஸ்ன்னு சொல்கிறோம், இதெல்லாம் வந்து இந்த க்ரைலேருந்து வந்தது தான், இந்த குட்டி குட்டி சவுண்ட்ஸ்லேருந்து வந்தது தான். இது வந்து இந்த ப்ரூட் நாய்ஸஸில் வந்து இப்போ சினிமாலாம் பார்த்திங்கன்னா இந்த நாய்ஸ் வந்தாலே நமக்கு ஒரு தெரிஞ்சிருவோம், திகில் படம் போல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸ்க்ளமேஷன் தான், எல்லாமே எக்ஸ்க்ளமேஷன் தான் இது. ஸோ இது ஃப்ரீக்வெண்ட்டாக அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா அது என்ன ஆகிடுது, மீனிங்கே வந்துடுது. அந்த வார்த்தைகளுக்கெலாம் என்ன மீனிங்கே கிடச்சி அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், ஐயோ ஏதோ வலி வந்துருச்சு அப்படின்னு தெரியும். மெனி லாங்குவேஜஸ் ஆர் டெவலப்ட் இன் த சேம் வே. இங்கிலீஷ்க்கு மட்டும் இது பொருந்தாது, எல்லா லாங்குவேஜ்க்கும் இந்த எமோஷ்னல் லாங்குவேஜ் பூ தியரி வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. At the last but not the least, very important theory, the gesture theory. Gesture theory வந்து என்னன்னா sign language. And the theory was propounded by William Wundt and was propagated by Sir Richard Piaget. ஸோ இந்த ரிச்சர்ட் பியாஜியா வந்து ரொம்ப உங்களுக்கு தெரியும், சைக்காலஜியில் கூட வச்சுருப்பீங்க. சைன் தியரின்னு பேர். கெஸ்டர்னால் நம்ம செய்கையை தான் கெஸ்டர்னு சொல்கிறோம். இதை ஏர்லியஸ்ட் கம்யூனிகேஷன் மெத்தடுன்னு சொல்கிறாங்க. கையை வச்சு வானும் போது இப்படி கையை நீட்டி காமிக்கிறோம். இந்த லாங்குவேஜ் வந்து இட் இஸ் வெரி நேச்சுரல் அண்ட் ஸ்பான்டேனியஸ். இந்த கோர்ஸ் ஆஃப் த டைம் நம்ம கையை வச்சு செய்கிறது, நம்மளுடைய பேலட்டுன்னு சொல்கிறோம்ல, இந்த நாக்குக்கு மேலே இருக்கிற இடம் பேர் பேலட்டு, சவுண்டை ஏற்படுத்துமா. நீங்கள் சில வேர்ட்ஸ்லாம் சொல்லி பாருங்களேன், உங்கள் நாக்கும் தானாக அது வந்து என்ன ஆகும், அந்த பொசிஷனுக்கு மாறும். அதுதான் வந்து கெஸ்டர் தியரின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக சைன் லாங்குவேஜஸ், புரியுதா. அடுத்தது சர் பெர்சி நன்னுன்றவர் இந்த தியரியை வச்சு ஒரு புக்கே எழுதியிருக்காரு. அதில் ஐ மீன்னு சொல்லி பாருங்களேன், ஐ மீ அப்படியே நம்ம லிப்ஸு நம்ம கிட்ட வருமா. அடுத்தது பார்த்திங்கன்னா யூ டவுன்னு சொல்லி பாருங்கள், லிப்ஸு யார் எழுத்தாப்பில் இருக்காங்க, யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்கள்ட்ட போய் சேர்கிற மாதிரி அது ஒரு பொசிஷன், அந்த மூவ்மெண்ட் ஆஃப் த
டங் சொல்கிறாரு. ஹியர் தேர் அப்படின்னு சொல்லும்போது ஹேண்ட் கெஸ்டரும் சொல்கிறோம். இங்கே அப்படின்னும் போது இங்கே கை காமிப்போம், அங்கேன்னும் போது கையை தூரமாக காமிப்போம். ஸோ டங்கோட எதுவும் சேர்ந்து வருது, ஹேண்டும் சேர்ந்து வருது. இதுதான் கெஸ்டர் தியரின்றாரு. அடுத்தது இதில் பொதுவாக எல்லா தியரிக்கும் ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. என்னென்னா எல்லா தியரியும் ஓகே, பட் ஒன்லி டு சம் பாயிண்ட். இது எல்லாமே ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுது, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சப்போர்ட் பண்ணலை. ஸோ இதான் ஒரிஜின் தான் இது. அதுக்கப்புறம் அது எப்படி எப்படிலாம் பரிமாணங்கள் மாறுது அப்படின்றது நம்ம பின்னாடி வரப்போகிற சாப்டர்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எல்லா ப்ராசஸுமே ஒரு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனாலும் இதை தாண்டியும் நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நவ் வித் திஸ் we have come to the end of the origin of the language. We have learned 4 theories and 2 important messages. One message is language is primarily spoken and not written, and the other one is language is not static and it is evolutionary. Okay. So with these things we will come to the end of the session. Thank you, dear viewers. Please do listen and subscribe to Achiever's Choice, which is very, very important, and watch the video fully so that you can secure more marks in your PGTRB examinations. Thank you, dear, all of you.